அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிசார் சேட்டலைட்ட வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ நிசார் சேட்டலைட்ட பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் இருக்கோம். முதல்ல அ நிசார் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, நாசா இஸ்ரோ சிந்தெடிக் அப்பேச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா. என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 30. லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்எல்வி F-16 சரியா? அதே மாரி இது என்ன ஒரு ஆர்பிட்ல வந்து எல்லா சேட்டலைட்டையும் ஒவ்வொரு ஆர்பிட்ல நிப்பாட்டுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சேட்டலைட்ட எந்த ஆர்பிட்ல நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா, சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது சன் சின்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சன் சன் சின்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்பிட்ல தான் வந்து இந்த சேட்டலைட்ட வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாரி இந்த சேட்டலைட்ல எல் பேண்ட், எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி 2 ரேடார்ஸ் வந்து இருக்க போகுது. எல் பேண்ட், எஸ் பேண்ட் ரேடார்ஸ். எல் பேண்ட வந்து நாசா உருவாக்கியிருக்காங்க. எஸ் பேண்ட் ரேடாரை உருவாக்குனது யாருன்னா, இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் எர்த்த ஒவ்வொரு 12 நாளும் சுத்தி வந்துட்டே இருக்கு. சரியா? இதோட லைஃப் டைம் வந்து 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறமா இது செயல்படாது. சரியா? அதான் இந்த முதல் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சலம்பற்றிச் சால்பில செய்யார் மாசு, மாசற்ற குலம் பற்றி வாழ்த்தும் என்பார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "மாசற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என்று கருதி வாழ்வோர் வஞ்சனை கொண்டு தகுதி இல்லாதவற்றை செய்ய மாட்டார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தகுதி இல்லாத செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. குறள் 956 அதிகாரம் குடிமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதன்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனியோட லிஸ்ட்டை வந்து பார்க்குறப்ப முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா வால்மார்ட் அப்படிங்கிற நிறுவனம். ஓகே, அந்த வால்மார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ச்சூன் 500 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றது யாருன்னா ஃபார்ச்சூன் அப்படிங்கிற மேகசின் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருந்த நிறுவனங்கள் யாரெல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 88வது இடத்துல இருக்கு. சரியா? 88வது இடத்துல ரிலையன்ஸும், எல்ஐசி அப்படிங்கிற நிறுவனம் 95வது இடத்துல இருக்கு. ஸோ டாப் 100ல இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் இவங்க தான். சரியா? இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அடுத்ததா 5 ஆண்டுகளில் 667 புலிகள் இறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ புலிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 1973ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா 2005ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 57 புலிகள் காப்பகங்கள் இருக்கு இந்தியாவுல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சோ இந்த புலிகள் காப்பகங்கள்ல அதிக எண்ணிக்கையிலான புலிகள் எங்க இருக்கு அப்படின்னா பந்திப்பூர். பந்திப்பூர் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. அடுத்ததா செகண்ட் வந்து ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது நமக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா? 3வதா பாத்தீங்கன்னா நமக்கு கசிரங்கா நேஷனல் பார்க். அங்க வந்து அது வந்து எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல வந்து இருக்கு. இங்கெல்லாம் தான் புலிகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடைசியா எடுத்த புலிகள் கணக்கெடுப்பின்படி நேஷனல் டைகர் சென்சஸ் 2022 படி இந்தியாவுல எவ்வளவு புலிகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 3682 புலிகள் வந்து இருக்கு. சரியா? இதுல அதிக நம்பர் ஆஃப் புலிகள் தான் வந்து பந்திப்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இல்ல இங்க என்ன செய்தியில கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதிக எண்ணிக்கையிலான புலிகள் இறந்தது எந்த மாநிலத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரத்துல அதிகமா புலிகள் வந்து இறந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? கடைசியா நேத்து ரஷ்யாவுல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அதை ஒட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ எந்த பகுதியில இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, நமக்கு காம்செட்கா அப்படிங்கிற பெனின்சுலா இருக்கு. ஓகே, காம்செட்கா பெனின்சுலா அப்படின்னு சொல்லி ஒரு பெனின்சுலா இருக்கு. ஓகேவா? சோ இந்த காம்செட்கா பெனின்சுலாவை பாத்தீங்கன்னா, நமக்கு ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான். சோ இந்த தீவு வந்து எந்த ஓஷன்ல இருக்குன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கு. ஓகேவா? பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த காம்செட்கா பெனின்சுலா அப்படிங்கிறது.
ஸோ இந்த பசிபிக் ஓஷன் இருக்கக்கூடிய இந்த காம்செட்கா பெனின்சுலா பக்கத்துல தான் அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுல பாத்தீங்கன்னா 8.8 அளவுல பதிவாயிருக்கும். அதாவது கடலுக்கு அடியில 20 கிலோமீட்டர் ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் நடந்திருக்கு. அதனுடைய ரிக்டர் அளவு பாத்தீங்கன்னா 8.8 பதிவாயிருக்கு. சரியா? ஸோ கடலுக்கு நடுவுல நிலநடுக்கம் ஏற்பட்டனாலதான் என்ன சொல்லியிருந்தாங்க, சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. ஆனா பெரிய அளவுல சுனாமியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம 2004ல பார்த்த மாதிரியான தாக்கங்கள்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.